எங்கள் மேலே நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா? உங்கள் குற்றச்சாட்டை ஃபுல்லாக வந்துட்டு ஆவணமாக சமர்ப்பிக்கணும். அப்போ தான் நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்காக எங்களை நீங்கள் ஓட்டு திருடன்னு சொல்லிடக்கூடாது. நாங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு வந்து VTN 0ன்னு கொடுப்போம், VTN 000ன்னு கொடுப்போம். அதெல்லாம் வச்சு நீங்கள் கேள்வி எழுப்பிட்டு எங்களை ஓட்டு திருடன்னு சொல்லிடக்கூடாது. நாங்கள் பார்த்து திடீர்னு ஒரு 65,00,000 பேரை 70,00,000 பேரை அப்படியே வாக்காளர் லிஸ்ட்லேருந்தே தூக்குவோம். திடீர்னு எங்களுக்கு பிடிச்ச ஒரு 10,00,000 பேரை 20,00,000 பேரை வந்து சேர்ப்போம். அதையெல்லாம் வச்சுட்டு எங்களை ஓட்டு திருடன்னு சொல்லிடக்கூடாது. தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் பார்த்து வந்துட்டு லட்சக்கணக்கான பேரை வந்துட்டு சேர்ப்போம். அதுவும் எங்களுக்கு பிடிச்சமான தொகுதிகளெல்லாம் சேர்ப்போம். சில பேரெல்லாம் அப்படியே நீக்குவோம். அதெல்லாம் வச்சு ஓட்டு திருடன்னு சொல்லிடக்கூடாது. ஒரே ஆளுக்கு 4 தொகுதியில் நாங்கள் வாக்கு உரிமை கொடுப்போம். 4 தொகுதி நாங்கள் 40 தொகுதியிலோட வாக்குரிமையை கொடுப்போம். இதெல்லாம் வச்சுட்டு எங்களை வந்து ஓட்டு திருடன்னு சொல்லிடக்கூடாது. ஒருத்தருக்கு பேரை வந்து ASTFGHன்னு கொடுப்போம், ஒருத்தருக்கு பேரை PQRSTU அப்படின்லாம் கொடுப்போம். இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து எங்களை வந்து ஓட்டு திருடன்னு சொல்லிடக்கூடாது. SIRன்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டுக்கு வந்து இஸ்லாமியர்கள் பேரை ஃபுல்லாக மொத்தமாக தூக்குவோம். எங்களுக்கு தேவையான ஆட்களோட பேரெல்லாம் சேர்ப்போம். இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து எங்களை வந்து ஓட்டு திருடன்னு சொல்லிடக்கூடாது. வாக்காளர் லிஸ்ட் எல்லாத்தையும் நாங்கள் வந்து அப்படியே பார்க்கணும், அதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஃபார்மேட்டில் கொடுங்கன்ட்டு நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம். அதுக்காக நீங்கள் எங்களை ஓட்டு திருடன்னு சொல்லிடக்கூடாது. நீங்கள் கேட்டீங்க, ரொம்ப நோண்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சதுனாலே வந்து நாங்கள் வந்து எங்களோட வெப்சைட்லேருந்து மொத்த லிஸ்ட்டையும் கூட காலி பண்ணிடுவோம். அதுக்காக நீங்கள் எங்களை வந்து ஓட்டு திருடன்னு சொல்லிடக்கூடாது. நீங்கள் ஏகப்பட்ட கேள்விகள் கேட்பீங்க. எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து பாஸ், பாஸ், நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒமிட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். பதிலே சொல்ல மாட்டோம். அதுக்காக நீங்கள் எங்களை வந்து ஓட்டு திருடன்னு சொல்லிடக்கூடாது. ஆக நாங்கள் எத்தனை தகுதி திருத்தம் வேணாலும் பண்ணுவோம். திடீர்னு உச்சநீதிமன்றமே எங்களை வந்து நங்குன்னு கொட்டினாலும் கொட்டுவோம். அதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து எங்களை வந்து ஓட்டு திருடன்னு மட்டும் சொல்லிடுறாங்க ப்ளீஸ். ஓகேங்களா? எங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது. நாங்களும் வந்து ஒரு கோட்டு சூட்டெல்லாம் போட்டிருக்கோம். அதனால் நாங்களும் வந்து நல்லவங்க அப்படின்னு நீங்கள் நம்பணும். கோட்டு சூட்டு போட்டு திருட்டுத்தனம்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம். அதனால் நீங்கள் வந்து எங்களை வந்து ஓட்டு திருடன்னு சொல்லிடுறாங்க. ஓகே, பாய்.